அவர் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கார். இது வரைக்கும் எந்த ஒரு கொள்கையோ நான் எதை செய்வேன், ஏன்னா நான் நெசவாளர்களுக்கு நன்மை செய்வேன், விவசாயிகள் நன்மை செய்வேன், மக்களுக்கு நன்மை செய்வேன் சொல்றார். ஓகே, என்ன செய்ய போறாரு, புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார் என்று தெளிவு இன்று வரவில்லை. எல்லாரும் தான் சொல்லுவாங்க, அவரும் சொல்லலாம், சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. ஆட்சி அமைப்பான அவர் சொல்றது தப்பு கிடையாது. வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் சொல்றீங்களா? வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் போட்டா என்ன சொன்னீங்க? வீக்கெண்ட் நினைச்சு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்ன்றது வித்தியாசமா பாலிடிக்ஸ் பண்ண அவர் நினைக்கிறார். என்ன யுக்தியை பயன்படுத்த என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறார். அது எப்படி கொண்டு செல்லப்படுறது, என்னன்னா மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு என்ன கொள்கையாக தான் சொன்ன. மறுபடியும் நாங்கள் என்ன புதுசாக சொல்ல போறோம், மக்களுக்கு எது தவறாக நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக சொல்லணும். இப்போ நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குறாங்க, இவங்க எதுக்குறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்குறாங்கன்னா இவங்க எதுக்குறாங்க. அப்போ நீங்கள் உண்மையிலே பார்த்தா நீங்கள் அப்ளைங் செகண்ட் ப்ரொடியூட் டு டிஎம்கே மாதிரி தான் தெரியுது. இல்லை, நான் பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் என் மனசில் வரல. நான் பெரியார் ஒரு தமிழகத்தில் சிறப்பாக அவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இது எல்லாரும் புரிந்தது தான். அந்த புரட்சியை ஏற்றுக்கொள்ளும் நிலை அண்ணா இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை, நாட்டாமை குடும்பத்தார் இன்னைக்கு நான் பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. நாட்டாமை குடும்பத்தார்னா பதவிக்காக காத்து கொண்டிருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தார். ஏன்னா அவங்க இந்த பொறுப்பு இல்லைல்ல. இப்போ மாநில துணைத் தலைவராக சுந்தர் வந்திருக்காரு, நான் சொல்ல முடியாது. ஐ கேன் அட்ரஸ் ஹிம் as வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி பார்ட்டின்னு. இங்க இருக்க பல முன்னோடிகளுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிபாரிசு சென்று விட்டது. யார் யார் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள், தீவிரமாக எப்படி உழைத்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட இருக்கின்றோம். அவங்களும் அதுக்கு ஏற்ற பதவிகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பதவி இல்லாட்டி அவங்க பெரிய பெரிய பொறுப்புல இருந்தவங்க எல்லாரும் முடிக்கல பதில பெரிய பெரிய பொறுப்புல இருக்கனால அந்த பொறுப்புக்கு அவர்கள் இங்க இருக்கின்ற பொறுப்பு நிச்சயமாக சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையில் பயணிப்பதால் இவங்க ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா உழைக்கணும் அப்படின்றதுக்காக நாட்டாமை குடும்பம் தான் சொல்றேன். எல்லாரும் கூட்டம் 96 நான் கூட்டம் பார்த்திருக்கேன். அப்புறம் சோசியல் மீடியா கிடையாது, ஊடகங்கள் கிடையாது. 96 வந்த கூட்டத்தை நான் என்ன பண்றேன்னா இனிமே உங்களுக்கு வேணா தெரிவிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற சில காணொலி காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு போட்டு காண்பிக்க தயாராக இருக்கின்றேன். மதுரை நான் கூட்டிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். இதெல்லாம் கூட்டத்தை நான் காட்டி நான் பெருமைப்பட வேண்டும் என்னவில்லை. நானும் 1996ஆம் ஆண்டு அரசியலுக்கு வரும்போது சூரிய வம்சம் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து விட்டு நாட்டாமை என்று ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு நான் வந்தேன். நான் ரிட்டையர் ஆன பிறகு அரசியலுக்கு வரல. நானும் உச்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டங்கள் நான் நிறைய கூட்டங்கள் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு கூட்டம் வந்திருக்கு. ஒரு பிரபலம் என்றால் கூட்டம் வரத்தான் செய்யும். அது எப்படி உங்கள் கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுவதை நம்பிக்கை வரும்போதுதான் நீங்க ஆட்சி பீடத்தில் அமர முடியும். காங்கிரஸுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. எதை பாடம் திருட்டுட்டாங்க, அதே அவங்களால நிரூபிக்கவே முடியல. அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. அதனால இது திருப்பி இதை பத்தி சாரை பத்தி பேசிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார்கள் நீ பார்க்கணும். ராகுல் காந்திக்கெல்லாம் வேற எதுவுமே கிடைக்கல. பாரத பிரதமரை பற்றி இழிவுபடுத்துவது என்று ஒரு அரசியலா என்று நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள்லாம் சிந்திச்சு பாருங்க. ஒரு தலைவர் இப்படி அச்சீவ் பண்ண தலைவர் என்னதான் இருந்தாலும் சாதாரண குடும்பத்தை பிறந்து ஒரு வெற்றி பெறுகிறான்னு நான் பெருமை கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு கீழ்த்தரமான அரசியல் பண்றதுலாம் ஒரு அரசியலா நான் கேட்கறது. ராகுல் காந்தி கேட்கிறேன். 100% வெற்றி பெறுவாங்க, மாற்று கருத்தே கிடையாது. பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். இல்ல அது எப்படி கூட்டாஸ் போட்டாங்க, எதுக்காக போட்டாங்கன்னு நான் இன்னும் தெளிவா எனக்கு தெரியல. தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா அதை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா சமூக நீதியை பத்தி பேசுறவங்களும் வேங்க வேகணும்னு பதில் சொல்லல. ஏன்னா நிறைய பேசலாம், இப்பெல்லாம் நிறைய பேசலாம். நீ பாரத பிரதமர் சிறந்த செயல்களை பேசுவதற்காக நான் வந்திருக்கேன். நிச்சயமா அவங்களை அடிக்கடி இனிமே சந்திப்பேன். சந்திக்காதவர்கள் போக நான் இருக்க மாட்டேன். நான் கண்ணாடி பஸ் கண்ணாடி எல்லாம் மூடிட்டு போறேன். நான் இல்லை, நீங்க எப்ப கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். காத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊழியர், உங்களுக்காக உழைப்பார். என் சுற்றுப்பயணம் விரைவில் நிச்சயமாக தலைமையிலிருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. என் சுற்றுப்பயணம் எப்படி இருக்க வேண்டும், எதை பற்றி நான் முன்னிறுத்த வேண்டும், இந்த திட்டங்களை வகுத்து விட்டு போருக்கு தயாராகிவிட்டு போருக்கு செல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.